ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். லக்கிம்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் வாகனம் ஏற்றிக் கொல்லப்பட்ட வழக்கு விசாரணையை கண்காணிக்க நீதிபதியை நியமித்தது உச்சநீதிமன்றம். தமிழகத்தில் இருந்து விடை பெற்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி கடிதம். ஆதிக்க சக்தியின் கீழ் வழக்கறிஞர்கள் பணியாற்றி வருவதாகவும் அதை தகர்த்தெறிய தம்மால் முடியவில்லை என்றும் கருத்து. குடும்ப அட்டைதாரர்களுக்கு முழு கரும்புடன் 20 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. பண்ருட்டி முந்திரி ஆலை தொழிலாளி கோவிந்தராஜ் மரண வழக்கின் தற்போதைய நிலை என்ன? சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நாளை அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் தகவல். சென்னை, திருவள்ளூர் உட்பட 8 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். லக்கிம்பூர் விவசாயிகள் தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணையை கண்காணிக்க முன்னாள் நீதிபதி திரு ராகேஷ் குமார் ஜெயினை நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கேரியில் கடந்த மாதம் 3ஆம் தேதி மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது பாஜகவினர் சென்ற கார்கள் மோதியதில் 4 விவசாயிகள் உயிரிழந்தனர். இதன் தொடர்ச்சியாக அங்கு ஏற்பட்ட வன்முறையில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தலையிட்டதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ராவின் மகன் ஆஷிஷ் மிஸ்ரா உட்பட 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் ஆஷிஷ் மிஸ்ரா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கை விசாரித்து வரும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு NV ரமணா தலைமையிலான அமர்வு கடந்த திங்கட்கிழமை வெளியிட்ட உத்தரவில் 3 IPS அதிகாரிகள் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்றும் இந்த குழுவை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி நியமிக்கப்படுவார் என்றும் தெரிவித்திருந்தது. அதன்படி லக்கிம்பூர் படுகொலை சம்பவத்தை விசாரிக்க ஷிதாகார், தீபீந்தர் சிங் மற்றும் பத்மஜா சவுன் ஆகிய 3 மூத்த IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்திருக்கிறது. இந்த விசாரணையை கண்காணிக்க பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில நீதிமன்றங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி திரு ராகேஷ் குமார் ஜெயினை நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு ஓய்வு பெற்ற நீதிபதியிடமிருந்து அறிக்கை பெறப்பட்ட பிறகு அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. பண்ருட்டி முந்திரி ஆலை தொழிலாளி கோவிந்தராசு கொலை வழக்கு விசாரணையின் தற்போதைய நிலை குறித்து நாளை தெரிவிக்கும்படி CBCID காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் திமுக MP TRV ரமேஷுக்கு சொந்தமான முந்திரி ஏற்றுமதி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த பண்ருட்டியை அடுத்த மேல்மாம்பட்டை சேர்ந்த கோவிந்தராசு மர்மமான முறையில் மரணமடைந்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய CBCID போலீஸ் சந்தேக மரணம் என பதிவு செய்து கொலை வழக்காக மாற்றியது. திமுக MP ரமேஷ் கடந்த மாதம் 11ஆம் தேதி பண்ருட்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார்.
சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு நீதிபதி நிர்மல்குமார் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிசிஐடி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் முந்திரி ஆலையில் இருந்து 7 கிலோ முந்திரியை திருடியதாக கோவிந்தராசு தாக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவ இடத்தில் MP ரமேஷ் இருந்துள்ளார் என்றும் கூறப்பட்டுள்ளது. வழக்கின் புலன் விசாரணை முடிவடையாததாலும் மனுதாரர் செல்வாக்கான நபர் என்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் சிலரிடம் விசாரிக்க வேண்டியிருப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து வழக்கின் புலன் விசாரணை குறித்த தற்போதைய நிலை, எத்தனை சாட்சிகள் விசாரிக்க வேண்டியுள்ளது என்பது போன்ற விவரங்களை தாக்கல் செய்ய சிபிசிஐடி காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்தார். நூல் விலை கடுமையாக உயர்ந்திருப்பதால் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நெசவு தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இனிவரும் காலத்தில் வார இறுதியில் 3 நாட்கள் உற்பத்தியை நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளனர். தொழிலுக்கான மூலாதாரமான நூல் விலை கடந்த 10 மாத காலமாக மிக அதிகமான அளவில் 60% அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. 1450 ரூபாய் இருந்த நூல் தற்போது 2175 ரூபாய் என உயர்ந்திருக்கிறது. இதனை குறைத்தே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் இந்த தொழில் நசித்துவிடும் என்ற நிலைமையிலே தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் வருகின்ற 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மனு கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முத்தரப்பு கமிட்டி நூல் விலையை நிர்ணயம் செய்வதற்கான ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கை நிறைவேற்றினால் இந்த தொழில் காப்பாற்றப்படும் என தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரியை அடுத்துள்ள பாகூர் அருகே இறந்தவரின் உடலை மயானத்திற்கு கொண்டு செல்ல பாதை இல்லாததால் ஆற்று வெள்ளத்தில் மூதாட்டி ஒருவரின் உடல் கொண்டு செல்லப்பட்டது. பாகூர் அருகே சோரியாங்குப்பம், குருவிநத்தம், இருளன் சந்தை ஆகிய கிராமங்களில் உயிரிழந்தவர்களின் உடலை தென்பெண்ணை ஆற்றின் மறுக்கரையில் உள்ள மயானத்தில் அடக்கம் செய்வது வழக்கம். மழைக்காலத்தில் இந்த ஆற்றை கடந்து இறந்தவர்களின் உடலை கொண்டு செல்வதில் சிரமம் இருந்து வந்தது. இதையடுத்து அங்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய பாலம் கட்டி கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் மயானத்திற்கு செல்லும் பாதை துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் குருவிநத்தம் பகுதியைச் சேர்ந்த அன்னதாட்சி என்ற மூதாட்டி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாததால் மூதாட்டியின் உடலை ஆற்றில் இடுப்பளவு தண்ணீரில் மறுகரைக்கு கொண்டு சென்று அப்பகுதி மக்கள் அடக்கம் செய்தனர். ஆன்லைன் வாயிலாக செமஸ்டர் தேர்வு நடத்த கோரி சென்னையில் கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து கல்லூரிகளிலும் செமஸ்டர் தேர்வுகள் நேரடி தேர்வாகவே நடத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை உத்தரவிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆன்லைன் வாயிலாக செமஸ்டர் தேர்வை நடத்த கோரியும் சென்னையில் கல்லூரி மாணவர்கள் நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். எதிர்வரும் செமஸ்டர் தேர்வை ஆன்லைன் வழியாக மட்டுமே எதிர்கொள்வோம் என்று மாணவர்கள் தெரிவித்தனர். இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் 1 தான் காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க. அதுலேயும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் காலேஜ். அதுலேயும் பாதி ஃபெஸ்டிவலு, பாதி சண்டே சாட்டர்டே. இந்த நிலைமையில் காலேஜ் வந்து ஒரு மாதம் கூட ஓப்பன் ஆகலை. இந்த சுச்சுவேஷனில் நாங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுறது? இதான் இப்போ கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து ஆன்லைன் தான் சொன்னாங்க. இப்போ திடீர்னு ஆஃப்லைன் மாட்டினா நாங்கள் எப்படி படிப்போம்? இப்போ வந்து ஆஃப்லைனே இது பண்ணாலும் பாதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்ச்சி பெற மாட்டாங்க. இப்போ வந்து ஆன்லைன் நடத்தி திரும்ப ஆஃப்லைன் வச்சாங்கன்னா நாங்கள் எப்படி தேர்ச்சி பெறுவோம்? திடீர்னு வந்து மழை, ரெட் அலர்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, கனமழை இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் எப்படி வருவோம்? எப்படி வந்து எக்ஸாம் எழுதுவோம்? இப்போ ஆன்லைன்லனா சரி வீட்டில் இருந்தாலும் எப்படியோ எழுதிடுவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ நீங்கள் வந்து காலேஜ் உள்ள எங்களுக்கு எக்ஸாம் எழுதுங்க, ஆஃப்லைனில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து எப்படி வர முடியும்? மழையில் நாங்கள் எப்படி வர முடியும்? பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை கலைத்த போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். ஆன்லைன் மூலம் தேர்வு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்கு இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட மாணவர் அமைப்புகள் இதுவரை ஆதரவு தெரிவிக்கவில்லை. கல்லூரி நண்பர்கள் வாட்ஸ்அப் குழு வாயிலாக எந்தவொரு இயக்கத்தின் ஆதரவும் இன்றி இந்த போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு எதிரொலியாக கொள்ளிடம் ஆற்றில் 33,069 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. திருச்சி முக்கொம்பு கொள்ளிடம் மேல் அணைக்கு இன்று காலை நிலவரப்படி தற்போது 39,925 கனஅடி நீர்வரத்து உள்ள நிலையில் தற்போது கொள்ளிடம் ஆற்றில் 33,069 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. பாசன வாய்க்கால்களான ஐயன் வாய்க்கால், புள்ளம்பாடி வாய்க்கால், பெருவளை வாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்படவில்லை எனவும் தொடர்ந்து மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் மேட்டூர் அணையில் இருந்து உபரிநீர் திறக்கப்படும் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வரும் நீரை அப்படியே கொள்ளிடம் மற்றும் காவிரி ஆற்றில் திறந்து விடப்படுகிறது என்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு சு. சிவராசு தெரிவித்துள்ளார். ஆகையால் கொள்ளிடம் ஆற்றங்கரையோர மக்கள் ஆற்றில் இறங்கி கடக்கவே தங்கள் கால்நடைகளை அழைத்து செல்லவோ கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா இரண்டாவது அலையின் போது எக்மோ சிகிச்சை மூலம் 270 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துள்ளதாகவும் நாட்டிலேயே மிக அதிக அளவிலான நோயாளிகளின் நுரையீரலை மீண்டும் வெற்றிகரமாக செயல்பட வைத்து சாதனை படைத்துள்ளதாகவும் சென்னை அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் மருத்துவர்கள் இதனை தெரிவித்தனர். டாக்டர் மதன் ப்ரெசென்ட் பண்ண மாதிரி டோட்டலாக எக்மோக்கு முன்னால் பேண்டிக் முன்னால் 240 பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 30+ எங்கள் ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்கோம். முக்கியமான கருத்து என்னென்னா, எக்மோ என்ற தெரப்பி வந்து கோவிடுக்கு ரொம்ப பொருத்தமானது. எல்லாருக்கும் இல்லை, வென்டிலேட் பண்ண முடியாத பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு பரவலான கருத்து என்ன இருக்குன்னா, எக்மோவில் போட்டால் எல்லோரும் இறந்து போயிடுவாங்கன்றது அது தவறான கருத்து. நாங்கள் இன்றைக்கி நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்க, ஏகப்பட்ட ஆளுங்க அவங்களே வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டாக ஒரு டீம் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து பற்பல வேறு டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டிஸில் இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்து இதை பண்ணோம்னா இதில் சக்ஸஸ் வந்து ஆஸ் மச் as 70% வரலையும் வருது. இன்னொரு கருத்து வந்து லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கருத்து. அதுவும் தவறான ஒரு கருத்து. எல்லாருக்கும் லங் டிரான்ஸ்பிளான்ட் தேவையில்லை. நாங்கள் எங்களுடைய சீரீஸில் இதுவரையிலையும் ஒருத்தருக்கு பண்ணியிருக்கோம், இன்னும் ஒருத்தருக்கு தேவைப்படும். முக்கால்வாசி பேருக்கு அவங்களுடைய நுரையீரல் வந்து சரியாயிடுது. ஆனால் அதுக்கு காலம் கொடுக்கணும். அந்த காலத்தை கொடுக்கறதுக்கு எக்மோ ஒரு கருவியாக பயன்படுத்துகிறதோட முக்கியத்துவத்தை தான் இங்கே சொல்கிறதுக்கு பண்ணியிருக்கோம். திருவள்ளூர் மாவட்டம் மாரம்பேடு கிராமத்தில் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் ஏரியை சோழவரம் ஒன்றிய துணைத் தலைவரும் திமுக நிர்வாகியுமான கருணாகரனின் சகோதரர் நடத்தி வரும் தனியார் நிறுவனம் ஆக்கிரமித்துள்ளதாக மாரம்பேடு ஏரி பாதுகாப்பு சங்கத்தினர் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து முறையிட்டால் கருணாகரன் தங்களை மிரட்டுவதாகவும் ஆட்சியர் கிராம நிர்வாக அலுவலரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறுகின்றனர். ஏரி ஆக்கிரமிப்பு, ஏரி ஓரம் விவசாயத்துக்கு செல்லும் வழி அடைபட்டு உள்ளதால் எங்களால் நீர்ப்பாசனம் செய்யவும் முடியவில்லை. பிறகு நாங்கள் உள்ளே சென்று டிராக்டரோ அல்லது அறுவடை மிஷின் செல்லும் இயந்திரமோ எடுத்து செல்ல முடியவில்லை. ரொம்ப பெரும் பிரச்சனையாக இருக்குது. 90 சென்ட் இதில் மேய்க்கால் புறம்போக்கு, அரசு புறம்போக்கு ஒரு 90 சென்ட் அதையும் கவர் பண்ணிட்டாங்க. அதுவும் கவர் பண்ணி இப்போ அவங்க ஃப்ளாட் சிஸ்டம் மாதிரி போட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆட்சியரிடம் மனு கொடுத்தோம். இந்த நம்பர் எங்களுக்கு அனுப்பியுள்ளாங்க. அதன் மீது இன்னும் நடவடிக்கை 15 நாள் ஆகுது நாங்கள் கொடுத்தோம். அதே மாதிரி 3ஆம் தேதி ஆர்டிஓ கிட்ட கொடுத்தோம். அவரும் அதுக்குண்டான நான் வாங்க மாட்டேன் என்று சொல்லி திருப்பி அனுப்பிட்டார். காற்று மாசை குறைக்கும் முயற்சியாக அத்தியாவசிய தேவையை தவிர்த்து பிற வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கோபால் ராய் தெரிவித்துள்ளார். மறு உத்தரவு வரும் வரை பள்ளி கல்லூரிகள் மூடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். டெல்லியில் காற்றின் தரம் மோசமடைந்துள்ள நிலையில் இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி வருகிறது. இதனைத் தொடர்ந்து காற்று மாசை குறைப்பதற்காக டெல்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கோபால் ராய் சுற்றுச்சூழல் துறை, பொதுப்பணித்துறை, போலீசார் என பல துறை அதிகாரிகளுடன் உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் 21ஆம் தேதி வரை டெல்லியில் கட்டுமான பணிகள் மற்றும் கட்டிட இடிப்பு பணிகளுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அரசு ஊழியர்கள் வீட்டில் இருந்து பணியாற்ற உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் வாகனங்கள் தவிர மற்ற வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாகவும் பள்ளிகள், கல்லூரிகள் மறு உத்தரவு வரும் வரை மூடப்படுவதாகவும் திரு கோபால் ராய் தெரிவித்துள்ளார்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் சாலைகள் உருகுலைந்து காட்சியளிக்கின்றன. கால்வாய்கள் உடைந்துள்ளதால் நெற்கதிர்கள் நீரில் முழுகி சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு உரிய நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. பல ஆயிரம் ஏக்கர் பரப்பில் நெல் வயல்கள் முழுகியுள்ளன. கடன் வாங்கி பயிரிட்ட விவசாயிகள் கடனை செலுத்த முடியாத நிலையில் பயிர்களும் அழிந்துள்ளதால் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று CITU கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிட்ட நெற்பயிர்கள் இன்றைக்கு அழிந்து போய்விட்டன. அதுமாதிரி மரவள்ளிக்கிழங்கு, அதேமாரி வாழைப்பயிர்கள் இதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கிற சூழ்நிலையில் விவசாயிகள் படக்கூடிய துயரங்களிலிருந்து மீட்பதற்காக அவர்களுக்கு மறு பயிரிடுவதற்கோ அல்லது வாங்கிய கடனை சீரமைப்பதற்கு நீங்கள் நிதி ஆதாரம் கொடுக்கணும், அரசாங்கம் கொடுக்கணும். இந்நிலையில் மழையின் கோர தாண்டவத்தால் நாகர்கோவிலில் இருந்து கேரள மார்க்கத்தில் ரயில் தண்டவாளத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதுடன் மழைநீர் தேங்கியுள்ளது. சீரமைப்பு பணிகள் முடிவடைந்து இன்னமும் 2 நாட்களில் ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. நாகர்கோவில் திருவனந்தபுரம் மார்க்கத்தில் 4வது நாளாக இன்று 17 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இனிவரும் செய்திகளை வேக செய்திகளாக பார்க்கலாம். நடிகர் சூர்யாவை தாக்கினால் 1 லட்சம் ரூபாய் பரிசு என அறிவித்த மயிலாடுதுறை பாமக மாவட்ட செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வன்னியர் சமுதாயத்தை இழிவுபடுத்தும் வகையில் காட்சிப்படுத்திய ஜெய்பீம் படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கடந்த 14ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினர் மனு அளித்தனர். இதனிடையே சித்தமல்லி பழனிசாமி பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் செய்தியாளர்களிடம் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கீழப்புடி கிராமத்தில் தமிழக அரசால் வழங்கப்பட்ட தொகுப்பு வீட்டின் மேற்கூரை தொடர் மழை காரணமாக இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் வீட்டில் இருந்த தனபால், விக்னேஷ் இருவர் சிக்கி காயமடைந்தனர். அவர்களுக்கு முதுகுத்தண்டு பாதிப்பு மற்றும் காலில் முறிவு ஏற்பட்டதால் திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நெல்லை மாநகராட்சியில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் வாக்கு இயந்திரங்கள் அரசியல் கட்சி முகவர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில் சரிபார்க்கும் பணி நடைபெற்றது. நெல்லை மாநகராட்சி பகுதியில் உள்ள 55 வார்டுகளில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் போது பயன்படுத்துவதற்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில் பெங்களூருவில் இருந்து வரவழைக்கப்பட்டதால் பெல் பொறியாளர்கள் மூலம் சரிபார்க்கப்பட்டது. மற்ற காரணங்களை விட தொலைக்காட்சி விவாதங்கள் சமுதாயத்திற்கு அதிக மாசுபாட்டை ஏற்படுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு NV ரமணா அதிருப்தி தெரிவித்துள்ளார். ஊடக விவாதங்கள் பிரச்சினைகளை பயன்படுத்தி நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவதாகவும் அதே சமயம் சர்ச்சைக்குரியதாக மாற்றுவதாகவும் திரு NV ரமணா குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு ஊடகங்களும் தங்களுக்கு என ஒரு குறிக்கோள் கொண்டு செயல்படுவதாகவும் பிரச்சனை என்னவென்று அவர்கள் புரிந்து கொள்ளவோ என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோ இல்லை என்றும் தலைமை நீதிபதி கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் விளைநிலங்கள் தண்ணீரில் முழுகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 5 நாட்களாக மழை தணிந்த நிலையில் மீண்டும் மழை பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி, சீர்காழி, கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்திருக்கிறது. விவசாய நிலங்களில் தேங்கியிருந்த தண்ணீர் வடிய தொடங்கிய நிலையில் தற்போது மீண்டும் பெய்யும் மழையால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். கோவையில் ஆசிரியர் பாலியல் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்ட பள்ளி மாணவியின் மரணத்தில் நீதி கேட்டு திருச்சியில் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருச்சி ஜமால் முகமது கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் திருச்சி புதுக்கோட்டை சாலையில் மறியலில் ஈடுபட முயன்றனர். வழக்கு பதிவு செய்யப்படும் என்று போலீசார் எச்சரித்ததால் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். பாலியல் விவகாரங்களில் அரசு கடுமையான சட்டம் இயற்ற வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தினர். அகில இந்திய அளவில் நடத்தப்படும் ICAR தேர்வில் தமிழக அளவில் திண்டுக்கல்லை சேர்ந்த மாணவி ஓவியா முதலிடம் பெற்றுள்ளார். அவருக்கு ஆசிரியர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அமைப்பு ஆண்டுதோறும் MVS படிப்புக்காக கால்நடை துறைக்கான அகில இந்திய தேர்வு நடத்துகிறது. கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி நடத்தப்பட்ட இந்த தேர்வில் திண்டுக்கல்லை சேர்ந்த மாணவி ஓவியா தமிழக அளவில் முதல் இடத்தையும் அகில இந்திய அளவில் 2ஆம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளார். அவரது இந்த சாதனையை கால்நடைத்துறை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வெகுவாக பாராட்டியுள்ளனர். மாணவி ஓவியாவுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நான் இந்த கால்நடைக்கான நடந்த முதுகலை அந்த தேர்வில் ஆல் இந்தியா லெவலில் 2வது இடம் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக எல்லாருமே IAS IPS அந்த மாதிரி போவாங்க. டாக்டர் இன்ஜினியர் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போதைக்கு படிக்க ஆசைப்படுறாங்க. ஆனால் எங்கள் ஃபீல்டு உண்மையிலே சொல்லப்போனால் கொஞ்சம் நல்ல ஃபீல்டு தான். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எங்கள் ஃபீல்டும் ஒரு நல்ல ஃபீல்டு தான். இதில் அவ்வளோவா யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ பெட்ஸ் அதுக்கப்புறமேல் ஆடு மாடு எல்லாமே ட்ரீட் பண்ணும்போது அது ஒரு தனி விதமான ஃபீல் தரும் நமக்கு. அதில் இப்போ நான் அனிமல் சயின்ஸில் PG எடுத்திருக்கேன். எனக்கு இதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே கஸ்பாக்கரணை ஏரியில் தண்ணீர் நிரம்பி வயல்வெளிகளில் வெள்ளம் புகுந்ததால் 25 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை, நெல் உள்ளிட்ட பயிர்கள் முழுகி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். விக்கிரவாண்டி அருகே உள்ள கஸ்பாக்கரணை ஏரியில் தண்ணீர் நிரம்பி வயல்களில் பாய்ந்தது. 25 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெல், வாழை, கரும்பு, உளுந்து, சாமந்தி, கோழிக்கொண்டை உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் தண்ணீரில் முழுகின. கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தண்ணீர் தேங்கியுள்ளதால் பயிர்கள் அழுகத் தொடங்கியுள்ளன. கஸ்பாக்கரணை ஏரியின் கரை பகுதிகளை உயர்த்த நடவடிக்கை எடுக்காததால் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்களில் ஏரியில் இருந்து பெருமளவிலான தண்ணீர் வெளியேறி விளைநிலங்களுக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறும் விவசாயிகள் கஸ்பாக்கரணை ஏரியின் கரை பகுதியை உயர்த்துவதோடு பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அரசு உரிய நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். வருஷம் இப்படிதான் போகுது. சித்திரை மாசம் வரைக்கும் தண்ணி வடியாது. அதுக்கப்புறம் நாங்கள் ஓட்டி பயிர் வச்சு இந்த பாருங்க எல்லா பயிரும் வீணா போயிடுச்சு. நெல்லி, கரும்பு, வாழை எல்லாமே எதுவுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு இருக்குது. இதில் ஏரியில் தண்ணி ஏரி தண்ணி நிரம்பி அந்த கோழி கொண்டை, சம்மங்கி இது எல்லாமே கருகி போச்சு. அப்படியே அது ஒன்றும் பண்ண முடியல, எடுக்கவும் முடியாது, எடுக்க முடியாது. பூவை அப்படியே கொத்து அப்படி அழுகி போச்சு. இது ஏதாவது அரசு தான் நிர்ணயம் பண்ணி அந்த கழுங்குல 2 கல்லி எடுத்தால் போகிறோம். எங்கள் பட்டை தண்ணி விட்டு வரப்புலேருந்து வழிஞ்சால் மட்டும் போகிறோம் எங்களுக்கு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தினமும் 30,000 பக்தர்கள் வரை மட்டுமே அனுமதி என்ற கட்டுப்பாடுகளை நீக்கி எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று அகில பாரத இந்து மகாசபை நிறுவனர் திரு பாலசுப்ரமணியம் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். கார்த்திகை மார்கழியில் எல்லா இந்துக்கள் வீடுகளிலும் விரதம் இருந்து இறைவனை வழிபடக்கூடிய ஒரு நன்னாள், வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய முதல் நாள் கார்த்திகை அன்று. இன்றைக்கு விரதம் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கு விரதத்தை துவங்கக்கூடிய முதல் நாள். இன்றைக்கு பார்வதிபுரம் ஐயப்பன் கோயிலிலே நாங்கள் மாலை அணிந்துள்ளோம். 40 வருடங்களுக்கு மேலாக சபரிமலைக்கு பெருவழி பாதையில் நான் சென்று கொண்டிருக்கிறேன். சமீபமாக 2 வருஷமாக பெருவழி திறக்கிற கொரோனா காலத்தினால இப்போ சபரிமலையில் இந்த ஆண்டு ஒரு நாளைக்கு 30,000 பேர் சொல்லியிருக்கிறாங்க. மகர விளக்கு அந்த நிகழ்ச்சிக்கு 30,000 பேரும் புல்லாயிடுச்சு. உண்மையிலேயே இந்த எண்ணிக்கையை கூட்டணும், பெருவழி திறக்கணும். அரியலூர் மாவட்டம் மருதை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உற்பத்தியாகும் மருதை ஆறு அரியலூர் மாவட்டத்தின் வழியாக சென்று முட்டுவாஞ்சேரி அருகில் கொள்ளிடம் ஆற்றில் கலக்கிறது.
மழை காலங்களில் மருதையாற்றில் வீணாகும் தண்ணீரை சேமிக்கும் வகையில் கொட்டையை என்ற இடத்தில் நீர்த்தேக்கம் அமைக்கப்பட்டது. நேற்றிரவு பெய்த மழை காரணமாக இந்த நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் 1500 கனஅடி உபரி நீர் திறக்கப்படுவதாக வாய்ப்புள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியிருக்கிறார். ஜெய்பீம் படத்தில் நடித்ததற்காக நடிகர் சூர்யாவை தாக்கும் விதமாக பேசிய மயிலாடுதுறை பாமக மாவட்ட செயலாளர் பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க கோரி திராவிடர் விடுதலைக் கழகம் சார்பில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஜெய்பீம் படத்தில் வரும் சிறு காட்சியை வைத்துக் கொண்டு நடிகர் சூர்யாவுக்கு எதிராக பாமகவினர் சாதிய வன்மையுடன் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக திராவிடர் விடுதலைக் கழகத்தின் சென்னை மாவட்ட தலைவர் திரு உமாபதி தெரிவித்தார். ஜெய்பீம் படத்தை ஒற்றி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பெரிய ஒரு பரபரப்பு போயிட்டு கொண்டிருக்கிறது. அந்த படத்தில் இன்றைக்கு நடித்த சூர்யா அவர்களை தொடர்ச்சியாக பாமக சார்பாக பல்வேறு வடிவங்களில் அவர்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறையுடைய மாவட்ட செயலாளர் பழனிசாமி என்பவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே நேரடியாக சூர்யாவை எட்டி உதைத்தால் 1 லட்சம் ரூபாய் பணம் தருகிறோம், அவர் ரோடில் நடமாட முடியாது, அவருடைய படங்கள் திரையிட முடியாது, இனி தமிழ்நாட்டில் அவர் எங்கேயும் நடக்க முடியாது என்று நேரடியாக ஒரு கருத்தை சொல்வதற்கு ஒரு படத்தின் மூலமாக சொல்ல வந்தது காரணத்துக்காக இப்படி ஒரு ஜாதிய வன்மத்தோடு இன்றைக்கு பாமக தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் அந்த பழனிசாமி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பாக இன்றைக்கு கமிஷனர் அலுவலகத்திலே கிரீவன்ஸிலே நாங்கள் ஒரு புகார் மனுவை அளித்துவிட்டு சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நாளை அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் இன்று மாலை தொடங்கி நாளை மறுநாள் காலை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிட்டார். தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து நாளை மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வட தமிழகம் தெற்கு ஆந்திரா ஒட்டியுள்ள பகுதியில் நிலவக்கூடும். மேலும் அரபிக்கடல் பகுதியில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும், பிற மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மத்திய மேற்கு, தென்மேற்கு வங்கக்கடல், தெற்கு ஆந்திரா, வட தமிழக கடலோர பகுதிகளில் 19ஆம் தேதி வரை சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் 17, 18, 19 தேதிகளில் மத்திய மேற்கு, தென்மேற்கு வங்கக்கடல், தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ் வளர்ச்சிக்கு நிரந்தர குழு அமைக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையை மையமாக கொண்டு தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்க உத்தரவிட வேண்டும் என வழக்கறிஞர் கனகராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் இலங்கை தமிழர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்க வேண்டும் என்றும் விமான நிலையங்களில் தமிழில் அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி திரு துரைசாமி தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக தமிழக அரசு 6 வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். டெல்லி காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவது தொடர்பான வழக்கில் மீண்டும் மீண்டும் விவசாய கழிவுகளை எரிப்பது தொடர்பாக மட்டுமே பேசி வருவதற்கு நீதிபதிகள் அரசுக்கு கண்டனம் தெரிவித்தனர். டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் புகை நச்சு மண்டலத்தால் கடந்த 10 நாட்களாக அவதியுற்று வருகிறது. காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது காற்று மாசை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் 50% அரசு பணியாளர்களை வீட்டில் இருந்து பணிபுரிய அனுமதிக்குமாறு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிக வாகன போக்குவரத்தை தவிர்க்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மாசுபாட்டை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம்,
நீங்கள் மீண்டும் மீண்டும் விவசாய கழிவுகளை எரிப்பது தொடர்பாக மட்டுமே ஏன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினர். விவசாயிகளால் ஏன் உத்தரவுகளை பின்பற்ற முடியவில்லை என யாராவது யோசித்தீர்களா என்று வினவினர். டெல்லியில் பட்டாசுக்கு தடை விதிக்கப்பட்ட பிறகும் தீபாவளி என்று எவ்வளவு பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன தெரியுமா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். 10-15 வருடங்கள் பழமை வாய்ந்த வாகனங்களை தடை விதிப்பது தொடர்பாக உடனடியாக அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இதையடுத்து வழக்கு விசாரணை வரும் புதன்கிழமைக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. மழை வெள்ள பாதிப்பை சீரமைக்க 2079 கோடி ரூபாய் வழங்குமாறு மத்திய அரசிடம் தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருக்கிறது. டெல்லியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவை தமிழக எம்பிக்கள் இன்று சந்தித்தனர். தமிழ்நாட்டிற்கு வெள்ள பாதிப்பு நிவாரணமாக உடனடியாக 550 கோடி ரூபாயை வழங்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையால் 25 மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். எனவே தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியில் இருந்து தமிழகத்திற்கு வெள்ள நிவாரணமாக 2079 கோடி ரூபாயை ஒதுக்க வேண்டும் என்றும் முதல் கட்டமாக 550 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பில் திரு அமித்ஷாவிடம் அவர்கள் வலியுறுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கேஆர்பி அணையில் இருந்து வினாடிக்கு 1800 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு மற்றும் தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அணைக்கு தற்போது 1739 கனஅடி தண்ணீர் வந்த வண்ணம் உள்ளது. அணையின் மொத்த உயரமான 52 அடியில் 51.20 அடிக்கு மேல் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. கேஆர்பி அணைக்கு தொடர்ந்து தண்ணீர் வரத்து வந்து கொண்டிருப்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 1800 கனஅடி தண்ணீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் அணையின் தரைப்பாலத்தை தாண்டி தண்ணீர் செல்வதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய 5 மாவட்டங்களில் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு